பொண்ணு பாத்ரூம் போறதுக்காக காட்டுக்குள்ள வரா. அங்க ஹிடம்பா ஜாதியை சேர்ந்த 4 காட்டுவாசிங்க அந்த பொண்ணு கொலை பண்ணி பீஸ் பீஸா கட் பண்ணி சாப்பிட்டுறாங்க. இத ஊர்க்கார ஒருத்தன் பாத்துறான். ஊருக்குள்ள போய் சொல்லி நிறைய ஆளுங்களை கூட்டிட்டு வர எல்லாருமா சேர்ந்து அந்த காட்டுவாசிங்களை மரத்துல கட்டி வச்சு எரிச்சிடுறாங்க. அதுல ஒரு ஹிடம்பா மட்டும் தப்பிச்சிடறான். மரத்துக்கு பின்னாடி நின்று தன்னோட ஜாதிக்காரங்க எரியறத பாத்துட்டு இருக்கான். உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஊருக்கு ஓடி வந்துடுறான். அங்க ஒரு மீட் ஷாப்ல கறி வெற்றவரை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். கறி வெற்றவர் அவனை கூப்பிட்டு சாப்பாடு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆனா அவனுக்கு அது புரியல. உடனே கறி வெற்றவர் ஆக்ஷன் காமிக்கிறாரு. உனக்கு சாப்பாடு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அப்படின்னு சொன்னோடனே வா வந்து கறி வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு கறி வெட்டு விட்டுறாரு. கறிக்கடை ஓனர் ஹிடம்பாக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. அந்த பொண்ணு கூட ஹிடம்பா ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்க 2 பேத்துக்கும் ஒரு அழகான குழந்தையும் பிறக்குது. திடீர்னு ஒரு நாள் ஹிடம்போட மனைவிக்கு ஒரு மர்ம நோய் வருது. அந்த மர்ம நோயினால அவங்க இறந்தும் போயிட்டாங்க. மனைவியோட நினைப்புல தினம் கஷ்டப்பட்டு இருக்க ஹிடம்பாக்கு காலப்போக்குல கலர் பிளைண்ட்னஸ் நோய் வந்துருது. டாக்டர் சொல்றாங்க உங்களுக்கு டார்க் கலர்ஸ் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும், லைட் கலர்ஸ் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஹிடம்பா தன்னோட குழந்தையை தூக்கிட்டு வேற ஒரு ஊருக்கு போயிடுறாரு. அப்போ பால் குடிக்க எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா அந்த குழந்தை பால் குடிக்க மாட்டேங்குது. ஹிடம்பா நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஹிடம்பாவோட விரல கடிச்சு ரத்தம் குடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஹிடம்பாக்கு தன்னோட இனத்தோட நினைப்பு வந்துருது.